சம்டைம்ஸ் இப்படி தான் என் வாயே எனக்கு எதிராக திரும்பிடும். மாதம் மாதம் ரேஷன் கடையில் போய் திங்ஸ் எல்லாம் வாங்குவாங்கல்ல, அது வந்து என் ஹஸ்பண்ட் தான் வாங்குவார். ஒரு மாதமாவது நீ போய் வாங்கியிருக்கியான்னு என்கிட்ட கேட்டால் நானா டேட் லிட்டில் பிரின்சஸ் என்னைக்காவது ரேஷன் கடை பக்கம் போவாங்களா, இதெல்லாம் எங்கள் குலவழக்கமே கிடையாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவராக வேறு பேசிட்டேன். இப்போ வேறு 3000 ரூபாய் கொடுத்துட்டாங்களா, அதில் ஷேரிங்கை கேட்க வேறு நமக்கு கொஞ்சம் மனசு கூச்சமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நாமளும் குடும்ப தலைவி தானே, நம்மளும் அதில் ஷேர் இருக்குல்ல, நம்ம பங்கும் அதில் இருக்குல்லங்க. ஸோ அதை போய் கேட்கலான்னு போனால் 3000 ரூபாயில் பாதி 300 ரூபாய் வேணும்னா வாங்கிக்கோ, இல்லைனா வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, 300 ரூபாய் வாங்கிக்கலாம், அதுவும் நல்ல அமௌண்ட் தான் சொல்லிட்டு அதையே வாங்கியாச்சு. அண்ட் அன்னைக்கு நாள் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் சிம்டம்ஸ் எல்லாம் காட்டுச்சு. காலைல அரைச்ச சட்னியும் கேவலமாக தான் இருந்துச்சு. அண்ட் யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்னடா ஒரு தோசைக்கு 2 சட்னி வச்சு சாப்பிட்றாங்களேன்னு தோணும். பட் அதோட உண்மை என்ன தெரியுமா, ஒரு சட்னி ரொம்ப கேவலமாக இருக்குது, ஒரு சட்னி சுமாராக இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டே முடிச்சிருந்தேன். அண்ட் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அன்றைக்கி நாள் சூப்பராக இருக்கணும் ஆண்டவான்னு வேண்டிக்கிட்டேன். பட் அன்றைக்கி எந்த நேரத்தில் எழுந்தேன்னு தெரிலங்க. காலையிலேருந்து தூங்குற வரைக்கும் முடியல, சொல்ல வார்த்தையே கிடையாது. அண்ட் இப்படி தான் வந்து என்னோட டே போச்சு. vlog பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.